2.5 இன்ச் பைப் வந்து 1 அடி, 2.5 இன்ச் டம்மி 2, 3/4 இன்ச் வயரிங் எல்போ 4, 2 ஸ்பீக்கர் 2 இன்ச்சில், ஒரு ப்ளூடூத் போர்டு, 3/4 இன்ச் வயரிங் பைப் 1 அடி. ஸோ இந்த 2.5 இன்ச் பைப்பில் வந்து 10 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2.5 இன்ச் டம்மியில் நம்ம வச்சுருக்க 2 இன்ச் ஸ்பீக்கரை அவுட்டரில் மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. இந்த அவுட்டரில் மார்க் பண்ணதை வந்து நம்ம இன்னருக்காக ஒரு 2 mm வந்து உள்ளே வந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்ளே வந்து நம்ம பிளேடை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்பீக்கரில் வந்து வயர் சால்டர் பண்ணி லைன் எடுத்துக்கலாம். இப்போ சால்டர் பண்ணி வயர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டம்மியில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி டம்மியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ 2வது ஸ்பீக்கர்லையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்குங்க, ஏன்னா ஸ்பீக்கர் வந்து நல்லா க்ரிப்பாக அப்போ தான் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டம்மிக்குள்ளே ஒரு ஸ்பீக்கரோட வயரை வந்து இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்த ஸ்பீக்கர் வயரை வந்து நம்ம போர்டில் வந்து சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பீக்கரே வந்து ஒரே லைனில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டும் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. போர்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கர் அவுட்புட்னு சொல்லி. அதில் நம்ம சால்டர் வச்சுட்டா ஸ்பீக்கர் லைன் ஓகே. சால்டர் பண்ணதை நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து போர்டில் பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் பட்டனுக்கு நம்ம வந்து தனியாக டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும் இல்லையா, அந்த சுவிட்ச் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க் வந்து சென்டர் பண்ணி ஒரு ஹோல் போட்டு அது வழியாக எடுத்துக்கோங்க. அது வழியாக எடுத்து சுவிட்ச் மாட்டினா தான் கொஞ்சம் சென்டரில் கரெக்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போர்டில் வந்து சுவிட்சு அது வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அந்த சுவிட்சில் வந்து 2 சைடில் சால்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட கண்ட்ரோல் வந்து அந்த சுவிட்சுக்கு போயிடும். சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பழைய சார்ஜரில் உள்ள யூஎஸ்பி கேபிள் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம போர்டுக்கு வந்து பவர் லைன் கொடுக்குறதுக்கு. ஸோ இதை வந்து ஹோல் போட்டுக்கலாம். பட்டனுக்கு பேக் சைடு கரெக்டாக மார்க் பண்ணி பட்டனுக்கு பேக் சைடில் வந்து ஹோல் போட்டு இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போர்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸுக்கு வந்து ரெட் கலரும் மைனஸுக்கு வந்து பிளாக் கலரும் சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு மேக்ஸிமம் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் உள்ள அள்ளி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 இன்ச் வயரிங் பைப்பில் வந்து 5 இன்ச்சு கட் பண்ணி 2 பீஸ் எடுக்க போகிறேன். இந்த 2 பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஷேப்பில் 2 எல்போவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இந்த மாதிரி கரெக்டாக இந்த பேஸ் மட்டத்தில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி கிளாம்ப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் மட்டும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பழைய பீஸ்லேயே வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு பிட்டும் 1/4 இன்ச்சுக்கு ஒரு பிட்டும் இந்த மாதிரி
கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மொபைல் பொசிஷன் பார்த்து நம்ம அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து பட்டி டிங்கரிங் மட்டும்தான் பார்க்கணும். அதாவது மேக்கப் வேலை. மேக்கப் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பவர் பேங்க்கில் தான் யூஸ் பண்ணணுமான்லாம் கிடையாது. நம்ம மொபைல் சார்ஜர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் கொண்டு போகிறதா இருந்தால் பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலனா மொபைல் சார்ஜர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பட்டி டிங்கரிங் வேலை பார்த்துருக்கு அப்படின்னா, என்கிட்ட வந்து பைக்கு கொட்டுற ரேப்பிங் ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதை வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிப்ளர் ஸ்டிக்கர். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு எல்இடி லைட் செட் பண்ணியிருக்கேன். இந்த எல்இடி லைட்டோட கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் கொடுத்துருக்க அதே லைனில் தான் இதையும் கொடுத்துருக்கு. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி வந்து ஸ்பீக்கர் பாடும்போது கண்ட்ரோல் ஆகி எரிய ஆரம்பிச்சிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.